இல்லை மட்டும் நானே பார்க்கலாம். சென்னை ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சரி வாங்கிட்டு ரூபாய் எல்லாத்தையும் வந்து நடுவு நீங்கள் பண்ண தக்காளி காய் 3 தக்காளி தக்காளி வேலை வெளியே 8 கிலோ 100 ரூபாய் நாங்கள் வெளியே ஏற்றுனா அன்னைக்கு எங்கள் அம்மா இறந்து ரெண்டு பேர் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு டெஸ்ட் ஆகிட்டாங்க. அக்கா மாதிரி நினச்சி 25 லட்சம் ரூபாய் சுற்றி கொடுத்துட்டாங்க. நடந்து போகிறீங்க அவ்வளோ கிடையாது. அதான் இங்கே இல்லை அன்றைக்கி நைட்டு அம்மா அந்த டெஸ்ட் ஆஃப் பாடியோட எடுத்துட்டு ஒரு லேடியும் அந்த லேடியோட ஹஸ்பண்டும். ஆமாம் அவள் எங்கள் வீட்டில் தான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்க. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு அதில் தான் என்ன ஆக்சுவலாக அதுவும் ரீசனும் அம்மா இறந்து போனது. மார்ச் மாதத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் அப்படி ஆரம்பிச்சது. இப்போ 8 ரூம் 22 லட்சம் என் பேரில் போட வச்சு இப்போ பேங்க்கில் எனக்கு கொடுக்குறாங்க கொடுத்து அதனால் நீ வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அந்த 22 லட்சமும் ஏமாற்றி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. 4 எப்படிடா மாதம் 80,000 ரூபாய் கட்டணும்டா. எனக்கு வருமானம் அவ்வளோ வருது. நீ தானே வாங்கி கொடுத்தேன். நான் வாங்கி கொடுத்தேங்க என்ன கேட்குறாங்க நீங்க கேட்கறது போலீஸ் வரையும் போயாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அதுங்க என் மேலே தான் பழி போடுவீங்களே தவிர அது காசு கொடுக்க நான் என்ன பண்ணுவேன். இந்த வீடு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீடு கூட சொல்ல வந்தேன் நான். வீடு வாங்கிருக்கேன். எவ்வளோ பிரச்சனை ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடிய மாட்டேங்குது. அது பத்தாது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த சென்டரை இங்கே வாய்க்கணும் பேசுவாரு. கோவம் வரும்போது வீடு யார் பேசுகிறாங்க கொட்டை கேடியா பையன் பேசுவாங்க. அம்மா இருக்க வரைக்கும் அம்மாவை பார்த்து அது எனக்கு வாங்க கூட நிம்மதியே இல்லை போகுது. அதாவது நான் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். யாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க மாதிரி நான் என்ன பண்ணுறது வச்சு நான் கட்டாமல் விட்ட பேங்க்கை வந்து வீடை வச்சு காசு கொடுக்கலான்னு கேட்பேன். இதுதான் கூட கொடுத்துருக்குது. ஆனால் தர முடியாதுன்னு தர முடியாதுன்னு இல்லை. எங்களுக்கு வர வேண்டிய இது வந்தால் நாங்கள் கொடுக்க போவோம். மாமியே கிடையாது. என் பேர்லேயே தான் மூட்டை எல்லா பக்கமும் டென்ஷன். அதனால தான் முடிவு எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்சம் ரூபா போடுறப்ப ஆனால் கடவுள் எனக்கு தான் உதவி பண்ணுறேன். போட்டேன் வரல தப்பாக வந்துச்சு. உன் பேர் தப்பாக இருக்குது. ஏன்னா முழு பேர் போடுவோம் ஆதார் கார்டில். அது இனிஷியல் மட்டும் தான் போட்டுருந்தேன். அப்போவே கடவுள் வந்து நமக்கு எதோ சொல்கிறாரு. அவளை தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் முடிஞ்சு போயிருக்கும். அம்மாவும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷமாச்சு இருந்திருப்பாங்க. இல்லை அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் இது இல்லை நான் வேலை பார்க்கும்போது இது இவ்வளோதான் இருந்தது. அதை விட்டு தானே அம்மா விட்டு இருக்கானே இன்னைக்கு அது ஆராய்ச்சி அது எப்படி இன்னைக்கு அது மாறும். இன்னும் கொஞ்ச நாள் அது நேரில் 4 பேர் நிற்கும். பூஜை மட்டும் இருக்கா போய் நானே சாப்பிடுவேன் பேசாம. கரெக்டாக சாப்பிட்றதும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றேன். மிச்சம் 2 வேளை. ஒரு நாள் சமைச்சு வச்சு 2 நாள் சாப்பிட்றேன். ஏதோ ஒன்று சாப்பிடணும். ஆமாம் சாப்பிட்டா
கஷ்டப்பட்டு அவளுக்கு சொன்ன கதை உங்களுக்கு மறுபடியும் சொல்லணுமே. யாரோ இல்லை சாப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கேன். எனக்கு வருமானம் வந்து வரல. ஆனா நான் ஆல்ரெடி வச்சிருக்க காசுல கட்டிக்கிட்டு இருக்கேன். 25 லட்சம் ஏமாத்திருக்கேன். அம்மா இல்லாதப்ப அவங்க நமக்கு கல்யாணம் காட்சி பார்த்து வைப்பாங்க. நமக்கு ஆளுங்க தேவைன்னு சொல்லி தான் அவளை காசு கொடுத்து வரும். நான் ஒரு அம்மா கட்டிக்கும்போது அந்த அம்மா பண்ணுறாங்க இந்த ஊர்லேயே பண்ண முடியும். இன்னும் சூப்பராக பண்ணுங்க. நான் எத்தனை வகையில் அவ்வளோ இதுவாக பேசிட்டு கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் பார்த்தா ஹோட்டலில் வியாபாரம் பண்ணுறாங்க. நான் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். கஷ்டப்பட்டியா நீங்கள் ஹோட்டலில் விற்கிறாங்க. நேற்று ஒரு அம்மா வந்து என்கிட்டயே இருக்குது. அதான் எனக்கு தெரியும். என்ன கொஞ்சம் ரிஸ்கான இருக்குது. இப்போ இது நம்ம வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி எதனா முன்னுரிமை இருக்கும். அதுக்கு தான் நிறைய இன்னும் அறிவு கஷ்டப்பட்டு நம்ம பார்த்து எடுக்கணும். இங்கேயே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. மேலே வளர்றது நல்லா இருக்குது. இன்னொரு 4 நிமிஷம் இருக்குது. இந்த பாவக்காய் செடி ஒரே ஒரு பாவக்காய் தான் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் காட்டுது. அதனால பொடி புரியுது. அது ஏன் இருக்கும்? இது மஞ்சள் வேற மாதிரி அது மாறாம அது நல்லா அந்த வேலை வேணும்னா திருப்பி கீழே அந்த இன்னொரு படி காட்டணும். நல்லா வாரினது ஏன் திருப்பி சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று நைட்டு மாதிரி நம்ம சுற்றிலே சென்னையா அது ஜங்ஷன் மாதிரி அங்கே கற்றுன்னு கத்துறாங்க. அதனால தான் இப்போ முன்னே வரீங்க. அந்த இடம் வாங்கிட்டாங்க. ஸோ அங்கே போடக்கூடாது. 2 இடம் முடிஞ்சிச்சு. அங்கே 2 இடமும் வேகல் இருக்குது முடிஞ்சிச்சு. இப்போ அவசரமாக வாரு எதுக்கு இதுன்னா இது நல்லா தானே வாரினேன். திரும்பி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். நான் இங்கே லைவில் எல்லாரும் சாவணும் நினச்சிக்கிறேன். இல்லை எனக்கு தான் இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி பைக் எடுக்க முடியல. பரவாயில்ல இப்போ வெளியே சேர்த்துக்கு காருக்கு அந்த தானே எவ்வளோ வேணுமா ரேட்டு தானே இது எதுக்கு யார் கேட்டா? அது அந்த காரு தர ஆல்ரெடி அவலட்சணமாக இருக்குது. இன்னும் போச்சு. நீங்கள் வாரத்தில் வேறு தெரியும். இது 100 நாள் வேலை செய்வாங்க. தெரியும். சும்மா தோண்டிட்டு போனாங்க 1 மணி நேரத்தில் வைக்கிறாங்க. அது தோண்டி அதுக்கு ஊரியே போச்சு. திருப்பி எடுப்பாங்க. இவங்க வேலையை நான் 100 நாள் தான் இது மாதிரி புரிஞ்ச வேலை கணக்கு காட்டணும். ஆமாம் பண்ண எடுக்கிறது ஒரு ஆள் திரும்பி ஒரு ஆள் அவங்க தான் 100 நாள் வச்சுருவாங்க தான் நல்லா பண்ணணும். அந்த பேமெண்ட் பிரச்சனை தான் உட்காந்துருக்கியா? அது பெரிய தலைவலியாக இருக்குது. மற்ற தலைவலி எல்லாத்தையும் வரும். 1 நாள் 2 நாள் இல்லை 5 வருஷம். அடுத்த 5 வருஷமும் வாழ்க்கை வீணாக போகும். பரவாயில்ல. 10 மணி நேரம் நம்மளால பயிர் செஞ்சுருக்கீங்க. அது 2 வருஷம் அது வச்சு இப்போ தான் ஒரு 2-3 தடவை எடுத்தேன். ஒரு 10 வருஷம் நீங்கள் உரம் கரெக்டாக போட்டு நம்ம புல்லு வளராமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாமரம் போட்டு சூப்பராக இது ஆல்ரெடி வீட்டில் வச்சு 2 பேர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வச்சு நீங்கள் புல்லு மட்டும் அப்பப்போ அதாவது எல்லாமே வெளியே நாங்கள் காப்பிட்டு இருந்தோம் தக்காளி. சரி அது அங்கே போனால் தண்ணி விடுவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நான் உள்ளே எடுத்துகிட்டு வச்சேன். வச்சு 4 நாள் ஆகுது. அது குறைச்சிருச்சு. ஆனால் காஞ்சி போன மாதிரி இருக்கு. இல்லை இப்போ உள்ளே பார்த்து வச்ச தக்காளி 100 தக்காளி தான் வந்துருக்கு. அது காஞ்சி போச்சு. வெளியில் எதுவுமே யாரும் பார்த்துக்கல. அதில் 5-6 தக்காளி இருக்குது. ஓரம் இருக்குல்ல உனக்கு? ஓரம் இதுதான் சூப்பராக போட்டிருக்கியா? முக்கியமானதெல்லாம் நீ கட் பண்ணுற தோலை எல்லாம் அங்கே போட்டுருக்கிய உத்தரா போட ஆரம்பிச்சேன். போட்டதை பார்த்து தான் நானே ஷாக். என்னடா இது உத்தராக போட்டிருக்கேன் நீ? நான் இப்போ தான் இனிமேல் போட ஆரம்பிச்சேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேஸ்ட்டாக தானே போகுது. அதுனா இல்லை அதுதான் வரமே. நான் வேலை போய் விடுங்கலாம் சொல்லுவேன். நான் வேலை கேட்க இந்த புகையை கொடுத்துருக்கேன். இது அட்லீஸ்ட் அந்த மண் வந்து பரது தண்ணி அது பிடிக்கணும்னா கூட இது நிறுத்தி வைக்கும்.
நிறுத்தி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அது இருக்கு. யார் எவரு இது என்ன மண்ணில் டைல்ஸ் போடாரு அங்கே ஹோட்டல் தந்தை அவங்க மட்டும் போட மாட்டாங்க இல்லை நான் சும்மாவே போனால் போட்டுட்டு வரேன் எல்லாரும் அவங்க வீட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் தவிர நம்ம இவர் சரி ₹1 ₹2 பார்த்து இருந்தாங்க 25 லட்சம் ரூபாய் வந்து இப்போ கூட நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் வர வேண்டியது இருக்குது கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபோனே எடுக்க மாட்டேங்குதுங்க வேணும் 100 காசு பண்ண வேண்டியதாக இருக்குது ராமனா போகிறாரு